மக்களவைத் தேர்தலின் போது நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக பணப்பட்டுவாடா செய்ய பாஜக நிர்வாகிகள் எஸ்.ஆர். சேகர், கேசவ விநாயகம், கோவர்தன் உதவியதாக நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீஸ் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது சென்னை நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணத்தை எடுத்து வந்திருந்ததாக 3 பேரை தாம்பரம் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் 4 கோடி ரூபாய் பணம் நெல்லை மக்களவைத் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என்ற தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. நயினார் நாகேந்திரன், பாஜக நிர்வாகி கேசவ விநாயகம் உட்பட 25 பேரை சிபிசிஐடி போலீசார் விசாரித்தனர். இதனிடையே இந்த வழக்கு தொடர்பாக ஹவாலா தரகர் என கூறப்படும் சூரஜை கடந்த 30ஆம் தேதி சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். அவர் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது பாஜகவின் தொழில் பிரிவு நிர்வாகியும் கொரியன் ரெஸ்டாரண்ட் உரிமையாளருமான கோவர்தன் தனது ஓட்டுநர் விக்னேஷ் மூலமாக தங்க கட்டிகளுக்கு பதிலாக 97,92,000 ரூபாய் பணத்தை கைமாற்றியதாகவும் அதற்கு சூரஜ் உதவியதாகவும் சிபிசிஐடி போலீஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்தது. குறிப்பாக பாஜக நிர்வாகிகள் எஸ்.ஆர். சேகர், கேசவ விநாயகம், கோவர்தன் ஆகியோர் நயினார் நாகேந்திரனுக்கு தேர்தலின் போது பணப்பட்டுவாடா செய்ய உதவியது கால் டேட்டா ரெக்கார்ட் மூலம் உறுதியானதாக கூறியது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிமன்றம் சூரஜுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். சென்னை ஆலந்தூர் ஆபிரகாம் தெருவில் பள்ளிக்கு சென்ற மாணவனை தெருக்களில் சுற்றித் திரிந்த 5க்கும் மேற்பட்ட நாய்கள் விரட்டிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆலந்தூரில் உள்ள தெருக்களில் நாய்களின் தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்பவர்களை துரத்திச் சென்று கடிப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்றும் இதற்கு உரிய தீர்வு காண வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூரில் பள்ளி குழந்தைகளை ஏற்றி வந்த வேன் மீது ரயில் மோதிய விபத்து தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் ரயில்வே கிராசிங்கில் கடந்த 8ஆம் தேதி பள்ளி வேன் மீது பயணிகள் ரயில் மோதியது. இதில் வேனில் பயணம் செய்த மாணவ மாணவிகள் 3 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்துள்ள தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 2 வாரத்திற்குள் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு ரயில்வே வாரிய தலைவர், ரயில்வே அமைச்சகம், தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர், தமிழ்நாடு டிஜிபி ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மதுபோதையில் ஆசிரியரை தாக்கிய சம்பவத்தில் 4 மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். புதன்கிழமை அன்று மதுபோதையில் பள்ளிக்கு வந்த 2 மாணவர்கள் தங்களை கண்டித்த ஆசிரியர் சுந்தரமூர்த்தியை மதுபாட்டிலால் தாக்கியதாக கூறப்படுகிறது. அவர்களுக்கு மேலும் 2 மாணவர்கள் உறுதுணையாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் 4 மாணவர்களையும் பள்ளியில் இருந்து தற்காலிக நீக்கம் செய்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. கோவை மாநகரில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவிட்ட 40 பேரின் சமூக வலைதள கணக்குகளை காவல்துறையினர் முடக்கினர். ஆக்டோபஸ் என்ற பிரத்யேக மென்பொருள் மூலம் கோவை மாநகரில் உள்ள 2000 பேரின் சுய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. குறிப்பாக தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்படும் நபர்களின் கணக்குகளும், வலதுசாரி, இடதுசாரி ஆதரவாளர்கள், வகுப்புவாத கோட்பாடுகளில் ஆர்வம் உடையவர்களின் கணக்குகளும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இதில் சந்தேகத்திற்குரிய நபர்களின் ட்விட்டர், முகநூல், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட கணக்கு விவரங்கள் கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் சந்தேகத்திற்குரிய 40 சமூக வலைதள கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டம் வடபுறத்தில் சேதமடைந்த நிலையில் இருந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடித்து அகற்றப்பட்டது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் தூண்களில் விரிசல் ஏற்பட்டு வலுவிழந்து காணப்பட்டது. பல இடங்களில் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து இடிந்து விழுந்து நீர்த்தேக்க தொட்டியே கீழே விழும் நிலையில் இருந்தது. இதையடுத்து சேதமடைந்த தண்ணீர் தொட்டி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றப்பட்டது. மாவட்டம் பெரியகுப்பம் பகுதியில் திடீரென சாலையில் அறுந்து விழுந்த இணையதள இணைப்புக்கான கம்பியில் சிக்கி மூதாட்டி பலத்த காயம் அடைந்தார். திடீரென அறுந்து விழுந்த இணையதள கம்பி வாகனத்தில் மாட்டி இழுத்துச் செல்லப்பட்டது. அப்போது அவ்வழியாக சென்ற மூதாட்டியின் கழுத்தில் சிக்கிக் கொண்டதால் தூக்கி வீசப்பட்ட அவர் பலத்த காயமடைந்தார். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் மீண்டும் தண்ணீர் வரத்து அதிகரித்திருப்பது சுற்றுலாப் பயணிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்யாததால் குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், சிற்றருவி என அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து குறைந்து காணப்பட்டது. புதன்கிழமை இரவு பெய்த மழையால் அனைத்து அருவிகளிலும் நீர் வர தொடங்கியுள்ளது. ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் அருவிகளில் ஆனந்தமாக குளித்து மகிழ்கின்றனர். கிளைமேட் நல்லா இருக்குது, தண்ணி நல்லா இருக்குது, ஃபோர்ஸாக வருது, நல்லா சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணுறோம் ஃபேமிலியோட வந்து நல்லா. பணமோசடி வழக்கில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதேரா மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. 2008ஆம் ஆண்டு ஷிகாப்பூர் பகுதியில் நில மோசடி செய்ததாக கூறப்பட்ட வழக்கில் ஹரியானா முன்னாள் முதலமைச்சர் பூபிந்தர் சிங் ஹூடா டிஎல்எஃப் நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கில் ராபர்ட் வதேரா மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் 8ஆம் வகுப்பு மாணவர் மின்சாரம் தாக்கி பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெவலக்கரா என்ற இடத்தில் உள்ள பள்ளியில் இந்த சம்பவம் நடைபெற்றது. விளையாடிக் கொண்டிருக்கும் போது வாகன நிறுத்துமிடத்தின் கூரை மீது விழுந்த ஷூவை எடுப்பதற்காக மிதுன் என்ற மாணவர் கூரை மீது ஏறியபோது அங்கிருந்த மின்கம்பியை மிதித்ததில் மின்சாரம் பாய்ந்ததாக தெரிகிறது. பீகார் மாநிலம் பாட்னாவில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற கொலை வழக்கு கைதி துப்பாக்கியால் சுடப்படும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கொலை வழக்கில் கைதாகி பரோலில் வெளிவந்த சந்தன் மிஸ்ரா ராஜா பஜாரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அங்கு வந்த 5 பேர் துப்பாக்கியால் சந்தன் மிஸ்ராவை சுட்டனர். இதனைத் தொடர்ந்து சந்தன் மிஸ்ரா தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் துப்பாக்கியால் சுட்ட 5 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர். அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா தனது மனைவி மிச்சலுடன் ஒன்றாக தோன்றி விவாகரத்து புரளிக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். ஒபாமா மிச்சல் தம்பதி விவாகரத்து பெறப்போவதாக அண்மை காலமாக தகவல் பரவியது. இந்நிலையில் மிச்சலின் சகோதரர் நடத்திய நிகழ்ச்சியில் இருவரும் ஒன்றாக தோன்றி விவாகரத்து பூதாகாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர்.